ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கும் இறக்கும். அந்த ஆண்டில் நாம் ஆட்டம் பாட்டம் போடுவதனால், குத்தாட்டம் போடுவதனால், மது அருந்துவதனால் நம்முடைய வாழ்வு எப்படி சிறக்கும்? அவ்வாறு புத்தாண்டு கொண்டாடுவதனால் நம் வாழ்வு சிறக்குமா? நன்மையின் வாசல் திறக்குமா? நமக்கு தான் விடிவு காலம் பிறக்குமா என்பதை நாம் ஒரு தரம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சம்பாதித்தால் தான், நாம் உழைத்தால் தான் நம்முடைய வாழ்வு சிறக்கும். நன்மைகளை செய்தால் தான் நம்முடைய இன்மை மறுமை வாழ்வு சிறக்கும் என்பதில் அளவிற்கும் சந்தேகம் ஏதும் இல்லை. மாறாக, யாருக்கு இந்த வருடம் புத்தாண்டு என்று தெரியுமா? யாருக்கு இந்த வருடம் நியூ இயர் என்று தெரியுமா? யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை, இந்த வருடம் வரை யார் பாவங்களிலே மூழ்கி இருந்தாரோ, நன்மையே செய்யாமல் இருந்தாரோ, அந்த மனிதர் மனம் வருந்தி திருந்தி இனி வருடம் காலங்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார், எனக்கு வயதை வழங்கி இருக்கிறார், எனவே இனிமேல் நான் தொழப் போகிறேன், நோன்பு வைக்கப் போகிறேன், ஹஜ் செய்ய போகிறேன், தான தர்மங்களை வழங்கப் போகிறேன், உறவுகளோடு பேணுதலாக இருக்க போகிறேன், உறவோடு சேர்ந்து வாழப் போகிறேன், தாய் தந்தைகளுக்கு கண்ணியம் செய்ய போகிறேன், அண்ணன் தம்பி அக்காலோடு நல்ல முறையில் வாழப் போகிறேன், பொய் பேச மாட்டேன், பொய் புறம் பேச மாட்டேன், திருட மாட்டேன், நல்ல காரியங்களை செய்வேன் என்று யார் உறுதி எடுக்கிறாரோ அவருக்கு தான் இந்த வருடம் புத்தாண்டு